வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ஒரு ட்ரெடிஷ்னலான கேரளா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்து அடுப்பில் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம பாலடையை மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பாலடை அப்படின்னு சொல்கிறது பச்சரிசியில் செய்கிறது, மட்டை அரிசியிலையும் செய்வாங்க. அந்த அரிசியில் செய்கிறது கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். இந்த அரிசியில் செய்கிற நம்ம பேக்டு பாலடையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நார்மலாக இந்த அடையை நம்ம வீட்லேயும் செய்யலாம். இந்த மாதிரி நமக்கு பேக்கடாகவும் கிடைக்கும். இந்த பாலடை வந்துட்டு இதோட அளவு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம மினிமம் 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 70லேருந்து 75 கிராம் பாலடை போடுற மாதிரி இருக்கும். இது 200 கிராம் பேக்கெட் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இதை ஒரு 3 லிட்டர் பாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 2 லிட்டர் பால் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த பாலடையை 2/3 மட்டும் நான் இதில் போட்டுட்டு மிச்சம் 1/3 நான் வந்து நெக்ஸ்ட் டைம் செய்கிறதுக்காக மாற்றி வச்சிட்றேன். இந்த அடையை போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி போட்டு இது ஒரு 1/2 hour ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம ஒரு அடி கனமான பாத்திரத்தில் இதுக்கு நம்ம 300 கிராம் சுகர் இருந்தால் போதுமானதாக இருக்கும். அதை தனியாக அளந்து எடுத்துட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் சர்க்கரையை மட்டும் அடுப்பை ஆன் பண்ணி அந்த பேனில் போட்டுட்டு நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாலடை பிங்க் கலரில் வேணாம், ஒயிட் கலர்லேயே போதும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நம்ம வந்து பாலை ஊற்றி கொதித்தோடனே சர்க்கரையை ஆட் பண்ணுறது ப்ராசஸுக்கு போயிடலாம். நான் நல்லா வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு பிங்க் பாலடை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால தான் நான் சுகரை நல்லா கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் எட்டி நின்று கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலே அது தெறிக்காமல் இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா இதை கொஞ்சம் கூல் பண்ணி இது எல்லாத்தையுமே கலந்து விட்டு இதை யூனிஃபார்மாக நம்ம டைல்யூட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 லிட்டர் பாலை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி காய வச்சாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ்ஷான பால்னாலும் அப்படியே ஊற்றி காய வச்சுக்கலாம், எதுவுமே ஆகாது. நம்ம கேரமலைஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு பாலை ஊற்றும்போது பாலும் கெடாது. நான் வந்துட்டு காய்ச்சாத பசும்பாலை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மெயின் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா நம்ம பாலை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியில் உக்காந்துராமையும் அடி பிடிக்காமையும் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு 3 minutes ஒன்ஸ் இந்த பாலை சென்டரில் மட்டும் கிளறினா கூட போதும். சைட்ஸ் எல்லாம் கிளறணுங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆடை தேங்குது அப்படின்னா மட்டும் சைட்ஸில் நம்ம கிளறினா போதும். சென்டரில் மட்டும் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பால் நல்லா சூடேறி வர்ற கேப்பில் இந்த 1/2 hour நம்ம அடை எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்குது. சுடு தண்ணியில் போடுறது ஜஸ்ட்டு ஊறுறதுக்காக மட்டும்தான். இந்த அளவுக்கு நமக்கு உபரியாகி வந்திருக்குது. இந்த அடையை நம்ம இப்போ நல்ல ஒரு வடித்தட்டு மாதிரி கீரையெல்லாம் கழுவோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டில் ஊற்றி ஒரு தடவை வடிச்சிக்கலாம். கீழே ஒரு பாத்திரம் வச்சு நான் இப்படி வடிச்சிக்கிட்டேன் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாலடை எல்லாத்தையுமே இதில் ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக நார்மல் வாட்டர், ப்ளெயின் வாட்டரை நம்ம ஊற்றி இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடை ஒன்றோட ஒன்று ஒட்டி கூழ் மாதிரி சேர்ந்துடாமல் நமக்கு உதிரியாக ஆகும். அதனால் கொஞ்சம் பச்சை தண்ணி ஆட் பண்ணி இதை ஆற விட்டுடலாம். இல்லைன்னா அந்த சூடோடு அப்படி இருக்கும்போது அது எல்லாமே ஒன்றோட ஒன்று நமக்கு ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நார்மலி அடை வந்து பச்சரிசியில் தான் செய்வாங்க அப்படிங்கிறதுனால அது ஒட்டிக்கும். அதனால் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நேரம் வடிய விட்டுட்டு நம்ம இந்த பாலை திருப்பியும் கலந்து விடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாலில் லைட்டாக ஒரு பிங்கிஷ் கலர் வர ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். இதோட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு ஆடை படர விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆடை தேங்குச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இல்லாமல் அங்கங்கே கொஞ்சம் டார்க் கலர், அங்கங்கே கொஞ்சம் ஒயிட் கலர், அந்த மாதிரி பாலில் வந்து ஒரு ஸ்ப்ளிட்டிங்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் யூனிஃபார்மாக ஒரே கலரில் ஒரே கன்சிஸ்டன்சி பாலடை பிரதன் நம்ம ட்ரெடிஷ்னல் ரீதியாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இப்போ அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிருக்குது நம்ம அடையில் கிளறி விட்டுக்கிட்டே நம்ம சைடில் இந்த அடையை எடுத்து அப்படியே நம்ம பாலில் கலந்துடலாம். இந்த அடை நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வரணும். இந்த அளவுக்கு நம்ம கொதிச்சிட்ருக்கிற பாலில் இந்த அடை எல்லாமே கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா பால் தனியாக அடை தனியாக நமக்கு தெரியும். கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி பாலும் அடையும் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடை தனியாக தெரியுது, பால் வந்து நமக்கு ஓடுது.
அதாவது நல்ல கொதித்த பாலாகவே இருந்தாலும் கெட்டியான பாலாகவே இருந்தாலும் அதோடய லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ இன்னும் இந்த அடையை போட்டுட்டு மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் நமக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் இந்த அடை எல்லாமே நல்லா வெந்து பாலோடு சேர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம அப்பப்போ இதை கலந்து விடணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடை நல்லா வெந்து வந்திருக்கும். அடையை நம்ம எடுத்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு எப்பயும் போல் சேமியாலாம் செக் பண்ணுற மாதிரி கையில் கொஞ்சம் ஆற விட்டு நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஸ்மேஷியாக ஸ்மூத்தாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை வந்துட்டு அடை வெந்துருச்சு அப்படின்றத கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு கேரமலைஸ்டு சுகருக்காக மட்டும்தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பவுலில் எடுத்து வச்ச சுகர் நம்மக்கிட்ட அப்படியே இருக்குது. அப்போ எடுத்து வச்ச சுகர் எல்லாத்தையுமே நம்ம இதில் கலந்து விட்டுட்டு சுகர் அடியில் உட்காராமல் இருக்கிறதுக்கு எகெயின் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட பாலடை பிரதமர் இன்னொரு 5 மினிட்ஸில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நல்ல சுத்தமான பசும்பாலில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க, இன்னும் டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கன்சிஸ்டன்சி நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியுது. பால் நல்லா திக்காக இருக்குது, அடையும் நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நமக்கு அந்த பாலும் அடையும் கலந்துருக்குதுன்னு நம்ம எடுத்து ஃபீல் ஆகிற ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் நெய்யை மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இது என்ன தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விட்டாலும் பால் அப்படிங்கிறதுனால மேலே ஆடை படறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? அதனால் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த நெய் மேலே ஒரு ஆயில்னஸை கொடுத்துட்டு நமக்கு அந்த ஆடை படராமல் நம்மளை பாயசத்தை அதே மாதிரி ஒரு திக்னஸில் வச்சுருக்கோம். இப்போ நல்லாவே தெரியுது பாருங்கள், எல்லாம் ஒன்று கலந்து வந்திருக்கிறத. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு நெய் மட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான பிங்க் பாலடை பிரதமன். இதை நார்மலாக சத்யா ரெசிப்பியில் தாங்க ஆட் பண்ணுவாங்க. இல்லை நம்மளுடைய ஃபெஸ்டிவல்ஸுக்கும் இது பர்ஃபெக்டான ஒரு டெசர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை சாப்பிட்றவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக எல்லோரும் அடிமையாகிடுவாங்க. ஒரு 1/2 hour கழித்து பிரதமன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. மினிமம் 4 to 5 hours இதோட கன்சிஸ்டன்சி இதே லெவலில் நமக்கு மெயின்டைன் ஆகுங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.